ஆம், அந்த தேனை கொடுக்கும் தேனியின் அற்புதத்தை தான் நாம் இன்று பார்க்க போகின்றோம். அறிவியல் உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்ததுதான் இந்த தேனி. அப்படி என்ன அறிவியல் உலகிற்கே சவாலாக உள்ளது இந்த தேனி? ஆம், நாம் அனைவரும் அறிந்த தலை சிறந்த விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஹனிபி தியரி என்ற தேனிகளின் கோட்பாட்டில் இவ்வாறு கூறுகின்றார். தேனிகளின் இனமானது இந்த பூமியில் இருந்து அழிந்துவிட்டால் மனிதர்கள் வாழ்வதற்கு 4 ஆண்டுகளுக்கு மேல் இந்த பூமி மிச்சம் இருக்காது என்று கூறுகின்றார். மகரந்த சேர்க்கைக்கு காரணமாக இருக்கும் தேனீகள் தான் உலகின் 80% உணவுப் பொருட்களின் பெருக்கத்திற்கு காரணமாக இருக்கிறது. அறிவியல் உலகம் மேலோங்கி இருக்கும் 21ஆம் நூற்றாண்டில் வாழும் நாம் தேனீகள் தேனை மலர்களில் இருந்துதான் சேகரிக்கிறது என்றுதான் நினைத்துக் கொண்டிருந்தோம். சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு வரை அறிவியல் உலகமும் அவ்வாறுதான் சொல்லிக் கொண்டிருந்தது. ஆனால் 14 நூற்றாண்டுகளுக்கு முன், அதாவது 1400 ஆண்டுகளுக்கு முன்பே தேன் உற்பத்தியை பற்றி குர்ஆன் இவ்வாறு கூறுகிறது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஅவ்ஹா ரப்புக இலன் நஹ்லி அன் இத்தஹதி மினல் ஜிபாலி புயூதா வ மினஷ் ஷஜரி வ மிம்மா யஅரிஷூன். உம்முடைய இறைவன் தேனிக்கு மலர்களில் இருந்தும் மரங்களில் இருந்தும் மனிதர்களாகி அவர்கள் கட்டுகின்றவற்றில் இருந்தும் கூடுகளை நீ அமைத்துக் கொள் என்று உள்ளுணர்வை ஏற்படுத்தினான். மேலும் இதன் தொடர்ச்சியாக அடுத்து வரும் வசனத்தில் இவ்வாறாக கூறுகின்றான். ثم كلي من كل الثمرات فسلكي سبل ربك ذلولا يخرج من بطونها شراب مختلف ألوانه فيه شفاء للناس إن في ذلك لآية لقوم يتفكرون. உமது இறைவனின் பாதைகளில் எளிதாக செல் என்று உமது இறைவன் தேனீகளுக்கு அறிவித்தான். அதன் வயிறுகளிலிருந்து மாறுபட்ட நிறங்களுடைய பானம் வெளிப்படுகிறது. அதில் மனிதர்களுக்கு நோய் நிவாரணம் உள்ளது. சிந்திக்கின்ற சமுதாயத்திற்கு இதில் தக்க சான்றுகள் உள்ளது. அத்தியாயம் 16 வசனங்கள் 68 மற்றும் 69. தேனீகளின் நடவடிக்கை, அவற்றின் தகவல் தொடர்பு வழிமுறை குறித்து ஆராய்ச்சியை மேற்கொண்ட வான் பிரஸ் என்பவர் 1973 அதற்கான நோபல் பரிசு வென்றார். லண்டனில் கிரேன் என்பவர் 1975 ஹனி என்ற புத்தகம் எழுதியுள்ளார். ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி பிரஸ் என்ற யூனிவர்சிட்டியில் 1987 ஆண்டு வின்ஸ்டன் எம்எல் என்பவர் த பயாலஜிக்கல் ஆஃப் த ஹனி பீ என்ற புத்தகம் வெளியிட்டுள்ளார். சரி, வாருங்கள் இந்த ஆராய்ச்சியாளர்கள் என்னதான் சொல்லுகின்றார்கள் என்று பார்ப்போம். தேனீகளில் 3 வகை உள்ளன. வேலைக்கார தேனி, போராளி தேனி, ராணி தேனி. தேனை பூக்களில் இருந்து எடுத்து வருவது வேலைக்கார தேனிதான். வேலைக்கார தேனி அனைத்துமே பெண்ணினம்தான். ஆணின தேனீக்கள் தேனை உற்பத்தி செய்வதில்லை. குர்ஆன் வசனத்தில் வரும் தேனி பெண்பாலையே குறிக்கிறது. அரபு இலக்கணத்தில் சாப்பிடு என்ற வார்த்தை ஆண் இனத்திற்கு குல் என்றும் பெண் இனத்திற்கு குழி என்றும் சொல்லப்படும். குர்ஆன் வசனத்தில் குழி என்ற பெண்பால் தேனியை நோக்கியே சொல்லப்பட்டுள்ளது. அதேபோல் அவற்றின் வயிறுகளில் இருந்து என்ற வார்த்தை அரபியில் புதுனிகா என்று குர்ஆனில் கூறப்பட்டுள்ளது. புதுனிகா என்றால் பெண்பாலை குறிக்கும். புதுனிகிம் என்று வந்தால் அது ஆண்பாலை குறிக்கும். வேலைக்கார தேனியின் வயிற்றில் 2 பகுதிகள் உள்ளன. ஒன்று உணவை செரிப்பதற்கான வயிறும், இரண்டாவது தேனை சேகரிப்பதற்கான பையும் உள்ளது. மலர்களிலும் பழங்களிலும் சேகரிக்கும் அமுதம், அதாவது நெக்டர், அந்த பையில் பல வேதியியல் மாற்றங்களுக்கு உட்படுத்தப்படுகிறது. இதையே கூட்டில் சேகரிக்கிறது. கூட்டில் இருக்கும் பொழுது இந்த திரவத்தில் மாற்றம் ஏற்படுகிறது. அதில் பெருமளவு நீர்மம் குறைக்கப்பட்டு இறுதியில் தேனாக மாறுகிறது. இன்று வரை தேனீகள் மலர்களில் இருந்து தேனை உறிஞ்சி தனது கூடுகளில் சேமித்து வைக்கின்றன என்றுதான் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். கனிகளிலும் மலர்களிலும் உள்ள குளுக்கோஸை தேனீகள் விழுங்கி பல வேதியியல் மாற்றங்கள் நிகழ்கிறது. அதன் பிறகுதான் வயிற்று பகுதியில் இருந்து வெளியாகும் திரவம்தான் தேன் என்று தற்காலிக அறிவியல் கூறுகிறது. அறிவியல் உபகரணங்கள் இல்லாத 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக இவ்வாறான அறிவியல் உண்மைகளை குர்ஆன் எவ்வாறு கூறியிருக்க முடியும்? இவ்வாறான பல அறிவியல் சான்றுகளை குர்ஆனில் இறைவன் இம்மனித சமுதாயத்திற்கு அருளி தன்னுடைய வல்லமைகளை நிரூபிக்கின்றான்.
இதன் மூலம் நமக்கு என்ன படிப்பினை இருக்கின்றது என்று நினைக்கின்றீர்களா? இதோ நம்மை படைத்த இறைவன் கூறுகின்றான், இறைவனை அன்றி நீங்கள் வணங்கிக் கொண்டிருப்பவை யாவும் நீங்களும் உங்களுடைய மூதாதையரும் வைத்துக் கொண்ட வெறும் கற்பனை பெயரே என்று வேறில்லை. அவற்றிற்கு இறைவன் யாதொரு ஆதாரத்தையும் இறக்கி வைக்கவில்லை. அல்லாஹ் ஒருவனுக்கே அன்றி வேறு எவருக்கும் அதிகாரமும் இல்லை. அவனை என்று வேறு எவரையும் நீங்கள் வணங்கக்கூடாது என்று அவன் உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கின்றான். இதுவே நேரான மார்க்கமாகும். ஆனால் மனிதர்களில் பெரும்பாலானோர் இதனை அறிந்து கொள்வதில்லை. அத்தியாயம் 12.